5 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது பேத்தியின் முகத்தை கூட பார்க்கவில்லை என்று இந்திய அணி வீரர் ரவீந்திர ஜடேஜாவின் தந்தை அனிருத் சிங் ஜடேஜா தெரிவித்துள்ளார். இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ரவீந்திர ஜடேஜா மற்றும் அவரது குடும்பத்தினர் இடையில் எவ்வித பேச்சுவார்த்தையும் இல்லை என்பது ரசிகர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2017ஆம் ஆண்டு ரிவாபா என்ற பெண்ணை திருமணம் செய்த ரவீந்திர ஜடேஜா அதன்பின் இந்திய அணியின் முக்கிய வீரர்களில் ஒருவராக மாறினார். இதனிடையே பாஜகவில் இணைந்த ஜடேஜாவின் மனைவி ரிவாபா 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற குஜராத் சட்டமன்ற தேர்தலில் ஜாம்நகர் வடக்கு தொகுதியில் போட்டியிட்டார். அப்போது காயம் காரணமாக ஓய்வில் இருப்பதாக கூறி ஜடேஜா தனது மனைவி ரிவாபாவுக்காக தேர்தலில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதேபோல் ரிவாபாவை எதிர்த்து ஜடேஜாவின் சகோதரி நைனாபாவும் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டார். இந்த போட்டியில் நைனாபாவை வீழ்த்தி 88,835 வாக்குகள் பெற்று ரிவாபா வெற்றி பெற்று எம்.எல்.ஏ. ஆனார். இதனால் ஜடேஜாவின் குடும்பத்திற்கு பிரிவு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஆனால் தேர்தலுக்கு முன்பாகவே ரவீந்திர ஜடேஜா அவரின் மனைவி மற்றும் மனைவியின் குடும்பத்தினர் கட்டுப்பாட்டுக்குள் சென்றதாக அவரின் தந்தை அனிருத் சிங் ஜடேஜா தெரிவித்துள்ளார். இது குறித்து அனிருத் சிங் ஜடேஜா பேசுகையில், ஜடேஜாவை திருமணம் செய்த 3 மாதங்கள் அனைத்து சொத்துக்களையும் தனது பெயருக்கு மாற்ற வேண்டும் என்று கூறினார் ரிவாபா. இதன்பின் எங்கள் குடும்பத்திற்குள் சண்டை வந்தது. அதன்பின் அவருக்கு எங்களுக்குள் எந்த தொடர்பும் இல்லை. ஜடேஜாவை நாங்கள் எதிர்பார்க்கவும் அழைக்கவும் மாட்டோம். அவரும் எங்களை அழைக்க மாட்டார். நான் எதையும் மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் எனது பேத்தியை பார்த்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மாமியார் குடும்பத்தினரிடம் கட்டுப்பாட்டிற்குள் சென்றுவிட்டார் ரவீந்திர ஜடேஜா. அவர்கள் அனைத்து விஷயங்களிலும் தலையிடுவார்கள். பணத்தை கொட்டும் வங்கியைப் போல் ஜடேஜா இருப்பதால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.